தமிழ்நாடு முழுவதும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். பிரபாகரன், இன்று 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் எத்தனை லட்சம் மாணவர்கள் இந்த பொதுத் தேர்வை எழுத உள்ளனர்? இத்தொடர்பான முழு விவரங்கள் பிரபாகரன். நிச்சயமாக தமிழ்நாடு அரசுடைய மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று காலை 10 மணிக்கு தொடங்குகின்றது. மாநிலம் முழுவதும் 8,21,057 மாணவ மாணவிகள் இந்த பொதுத் தேர்வை எழுத இருக்கின்றார்கள். அதே போல இதில் சுமார் 20,000 சிறப்பு மாணவர்களும் இந்த தேர்வு எழுத இருக்கின்றார்கள். மாநிலம் முழுவதும் சுமார் 7,518 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கான தேர்வு என்பது நடத்தப்பட இருக்கின்றது. 3,316 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்வு மையங்களில் நேற்று மாலைக்குள்ளாக முழுமையாக அனைத்து பள்ளிகளும் முடிவடைந்து தேர்வுக்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. இன்று காலை 10 மணிக்கு தேர்வு தொடங்குகின்றது. மாணவர்கள் 9:45 மணிக்கு அந்த தேர்வு அறைக்குள் இருக்க வேண்டும் என்று உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 10 மணி முதல் 10:15 மணி வரை அவர்களுக்கான கேள்வித்தாள்களை படித்து பார்ப்பதற்கான நேரம் என்பது கொடுக்கப்படும். 10:15 மணி முதல் 1:15 மணி வரை தேர்வு என்பது நடைபெறும். முதல் நாளான இன்று தமிழ் மொழி பாடத்துடன் தேர்வு என்பது தொடங்குகின்றது. முன்னதாக மாணவர்களுக்கான செய்தி தேர்வுகள் முடிந்து அவர்களுக்கான அந்த ஸ்டடி ஹாலிடேஸ் என்பது விடப்பட்டிருந்தது. இன்று காலை அனைத்து பள்ளிகளிலும் இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என்பது தொடங்கி இருக்கின்றது. முதல் முறையாக இந்த முறை மாணவர்களுக்கான அந்த தேர்வு முறையில் அந்த முகப்புத்தகத்தில், அதாவது அவர்கள் அந்த ஆன்சர் ஷீட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விடைத்தாள் முகப்பு பக்கத்தில் மாற்றங்களை தேர்வுத்துறை என்பது மேற்கொண்டிருக்கின்றது. முறைகேடுகளை தடுப்பதற்கான இந்த நடவடிக்கையாக தேர்வுத்துறை புதிதாக நடைமுறையை மாவட்ட கல்வி அலுவலர் மூலமாக இந்த நடைமுறை என்பது மாற்றப்பட்டிருக்கின்றது. அது இந்த முறை செயல்படுத்தப்பட இருக்கின்றது. காலை 10 மணிக்கு தமிழ் பாடத்துடன் தேர்வு என்பது தொடங்குகின்றது. 8,21,000 மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கின்றார்கள். தேர்வு மையங்களில் முழுமையாக பாதுகாப்பு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அனைத்து தேர்வு மையங்களும் சிசிடிவி மூலமாக கண்காணிக்கப்படுகின்றன. தேர்வு மையங்களில் குடிநீர், அதே போல மின்சாரம் ஆகியவை எந்த பிரச்சனையும் இல்லாது, எந்த தடங்களும் இல்லாது வழங்க வேண்டும் என்று அனைத்து துறைகள் சார்ந்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழுவில் பள்ளிக்கல்வித்துறை, அரசு நிர்வாகம், அதே போல ஊரக உள்ளாட்சித்துறை என அனைத்து துறைகள் சார்ந்த அதிகாரிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்களுக்கான 3 கட்டமாக ஆலோசனை கூட்டம் என்பது நேற்று முன்தினம் வரை நடைபெற்றிருந்தது. அதில் அனைத்து மையங்களும் முழுமையாக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் உறுதி செய்திருக்கின்றது. அதே போல பல மலை பாங்கான பிரதேசங்கள், அதே போல பல பகுதிகளில் இந்த கேள்வித்தாள்களை கொண்டு செல்லக்கூடிய பணிகளும் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கேள்வித்தாள் கட்டுக்காப்பு மையங்கள் போலீசாருடைய பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருக்கின்றன. விடைத்தாள்களை கொண்டு வரக்கூடிய பணிகளிலும் போலீசார், துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றார்கள். காலை 10 மணி முதல் பிற்பகல் 1:15 மணி வரை தேர்வு என்பது தொடங்கி இருக்கின்றது. மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வர தொடங்கி இருக்கின்றார்கள். இருப்பினும் முதல் நாள் தேர்வை எந்த அச்சமும் இன்றி எழுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் பள்ளிக்கல்வித்துறை மேற்கொண்டிருக்கின்றது. மாணவர்கள் எந்த தயக்கமுமின்றி தேர்வுகள் தொடர்பான எந்த தகவல்களையும் கேட்டு பெறுவதற்கான 2 அலைபேசி எண்களும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. தேர்வு அன்று காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த எண்கள் மூலமாக மாணவர்கள் தொடர்பு கொண்டு அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யலாம். அதே போல மன அழுத்தம் உள்ளிட்ட எந்த பிரச்சனைகளுக்கும் உள்ளாகாமல் நேரடியாக அவர்கள் 14417 என்ற உதவி எண் மூலமாக தங்களுக்கான கோரிக்கைகளை கேட்டு நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருக்கின்றது. இந்த முறை எரர் ஃப்ரீ தேர்வாக இந்த முறை பொதுத் தேர்வு என்பது இருக்கும். பொது தேர்தல் போல இது எந்த பிரச்சனையும் இல்லாமல் முழுமையாக நடத்தி முடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தேர்வுத்துறை தகவல் தெரிவித்திருக்கின்றது. முழு விவரங்களை பதிவு பண்ணமைக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.